திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி இப்போ பேச வேணாம், அப்புறமா பேசலாம். அதாவதுங்க, உலக பொதுமறை திருக்குறளை கொடுத்தது திருவள்ளுவர், அது எல்லாத்துக்கும் தெரியும். அவருக்கு இதுதான் உருவம், இதுதான் அவரோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எந்த ட்ரெஸ் கோடோ அவரோட கல்ச்சர் கோடோ வந்து இது வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணலை. அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, என்ன கலாச்சாரத்தில் உடை அணிஞ்சிருப்பாங்க, இந்த அடிப்படையில் தான் அவரோட தோற்றத்தை வடிவமைச்சிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஆரம்ப காலங்களில் முதல் உருவம் உருவாக்கப்பட்ட பொழுது அவரோட ஆடை வந்து வெள்ளை நிறத்தில் தான் இருந்திருக்கு. வெள்ளை நிறத்தை எதுக்கு பயன்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா, தூய்மை, அறம், நடுநிலைமை. அதாவது வெள்ளை நிற உடை வந்து எளிய உடை. ஒரு பருத்தியிலிருந்து ஒரு ஆடை செய்யறப்ப அந்த பருத்தியோட நேச்சுரல் கலர் ஒயிட், அந்த ஒயிட்ல அந்த ஆடை தயாரிச்சிருக்கிறாங்க. அப்புறம் அவரோட உருவம், அந்த காலங்களில் நீண்ட தலைமுடியும் தாடியும் வச்சிருந்த ஆண்கள் தான் அதிகமா இருந்திருக்கிறாங்க. ஆண்களோட தோற்றம் இப்படி தான் இருந்திருக்குன்றும் கணிக்கப்பட்டிருந்திருக்கு. அந்த அடிப்படையில் அவர் கையில் ஒரு ஓலைச்சுவடியும் ஒரு எழுத்தாணியும் கொடுத்து இந்த தோற்றங்களை வந்து ஒரு வடிவமைச்சு இப்படி தான் திருவள்ளுவர் இருந்திருப்பார் அப்படின்னு ஒரு கற்பனை உருவம் தான் அது. ஆனால் அதுக்கு பிற்காலங்களில் அரசியல் சாயம் பூசப்படுகிறது. எப்பெல்லாம் கலவரம் பண்ணணும்னு நினைப்பாங்களோ காவி சாயம் பூசுவாங்க. அவங்க ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுற நேரங்களில் வள்ளுவரை வந்து காவி வள்ளுவராக மாற்றிடுறாங்க. வள்ளுவருக்கும் பேசாமல் கருப்பு கோட்டை போட்டு அண்ணனை மாதிரி கோட்டோ ஒரு உருவத்தை கொடுத்துட வேண்டியதானே. ஆனா செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது காவி தான். காவியை வச்சுதான் அரசியல் பண்ணணும். அண்ணன் இப்ப முழு காவியா மாறிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனைக்கெல்லாம் இந்த அமைச்சரவை வாய் திறக்காது. ஏன்னா அமைச்சரவை யாரு, அமைச்சரவை யார்கிட்ட இருக்கு, யார் ஆட்சி செய்யறா, இது அவங்களுக்கே பெரிய பிரச்சனையும் குழப்பமா இருக்குது. பார்ப்போம் இன்னும் என்னென்ன கொடுமை எல்லாம் பார்க்க வேண்டி இருக்குமோ.